ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே மீண்டும் நாம் கூடியறவும் இயேசு கிறிஸ்துடைய வாழ்விலிருந்து மற்றும் போதனைகளிலிருந்து சுவிசேஷங்களில் எழுதப்பட்டுள்ளவர்களின் அடிப்படையிலே நாம் சிந்திக்க கூடி வந்திருக்கின்றோம். இந்த நாளிலும் நாம் சென்ற வாரத்தினுடைய தொடர்ச்சியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 25 நாம் தியானிக்க இருக்கின்றோம். 25 28 வரை உள்ள வசனங்களை நாம் முதலாவது வாசிப்போம். அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதித்திரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அடுத்த வசன பகுதியும் படிப்போம். 29 37 வரை படித்து விடுவோம். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இயேசு பிரதித்திரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்திற்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசம் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும்போது 2 பணத்தை எடுத்து சத்திரன் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாயிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் குகையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருக்கிறான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். நாம் சென்ற வசன பகுதி என்று சொல்லும்போது இதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் உள்ள வசன பகுதியில்தான் அவர் 70 பேரை அனுப்பி அவர்கள் ஊழியம் செய்து வந்த பின்பு அவர்கள் கொடுத்த அறிக்கையினால் தேவன் மகிழ்ந்து, இயேசு கிறிஸ்து மகிழ்ந்து பிதாவாகிய தேவனுக்கு நன்றி கூறினார். தொடர்ந்து அவர்களோடு உரையாடும்போது யூத தலைவர்களுடைய மாய்மாலங்களை குறித்தும் அவள் கண்டும் அவரை புறக்கணித்த சூழலிலே 23ஆம் வசனத்தை சொல்கிறார். பின்பு தமது சீடத்தில் திரும்பி தனித்து அவர்களை நோக்கி, நீங்கள் காண்கிறவைகளை காணும் கண்கள் பாக்கியமுள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இவ்விடமாக குறிப்பாக யூத தலைவர்கள் அவரை புறக்கணித்தது, அந்த புறக்கணிப்பு நிமித்தமாக அவர்கள் கண்கள் இருந்தும் காணாதவர்களைப் போல இருந்தார்கள். ஆனால் அவருடைய சீடர்கள் இயேசுவை அல்லது மேசியாவை கண்டார்கள். அது பெரிய பாக்கியமானது. ஏனென்றால் பழைய காலம் என்று சொல்லும்போது பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் இந்த மகிமையான நாட்களை காண வாஞ்சியோடு இருந்தார்கள். அவர்கள் காணவில்லை, ஆனால் நீங்கள் காண்கிறீர்கள் என்று சொன்னார். இவைகளெல்லாம் கவனித்து கொண்டிருந்ததான ஒரு நியாய சாஸ்திரி அவன் இயேசு யூத தலைவர்களை மறைமுகமாக குறை சொல்கிறார் என்பதை அறிந்து
இயேசுவை சோதிக்கும்படி ஒரு கேள்வியை கேட்கின்றான். அதுதான் 25 வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, அதாவது இயேசுவிடமிருந்து ஏற்கனவே இயேசு இவர்கள் புறக்கணித்து விட்டார்கள். ஆகவே இயேசுவிடம் வந்து கற்றுக்கொள்வதற்காக இந்த கேள்வியை கேட்கவில்லை, அவரை சோதிக்கும்படி தான் கேட்கின்றான். பல வேளைகளிலே கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையும் இதுதான். கற்றுக்கொள்வதற்காக வேத வசனத்திலிருந்து கேள்விகளை கேட்க மாட்டார்கள், தங்களை ஞானிகளாக காட்டுவதற்கும் கேள்விகளை கேட்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் கற்று தேரவும் முடியாது, தேவனுடைய காரியங்களே வளரவும் முடியாது, ஒரு எல்லைக்கு மேல் அவர்கள் போக முடியாது. ஏனென்றால் அது அவருடைய அடிப்படை பிரச்சனை. ஆக இவனும் அதே போல தான் அவரிடமிருந்து அறிந்து கொள்வதற்காக கேள்வி கேட்கவில்லை, அவரை சோதிக்கும்படியாக கேட்கின்றான். அவன் கேட்கின்றான், போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நித்திய ஜீவன் என்று சொல்லும்போது யூதருடைய இறையியல் வளர்ச்சியிலே ஆரம்ப காலத்தில் அவர்கள் நித்திய ஜீவன் என்பது சந்ததி சந்ததியாக வளர்வது, அதாவது ஒருவனுக்கு குழந்தைகள் பிறந்து அவனுக்கு பிள்ளைகள் பிறந்து பேரனை கண்டு கொள்ளு பேரனை கண்டு அப்படி சந்ததி வளர்ந்து கொண்டே இருப்பதைத்தான் ஆரம்பத்தில் அவர்கள் நித்திய ஜீவன் என்று புரிந்திருந்தார்கள். அது சரியான புரிதலா என்பது கேள்விக்குறி. ஆனால் சரியான புரிதல் அல்ல என்பதுதான். ஏனென்றால் ஆரம்ப காலத்தில் அப்படி எப்படி புரிந்தார்கள். ஆனால் வேத வசனங்கள் பரிசுத்த ஆவியானவரால் வெளிப்படுத்தப்பட வேதாகமம் முழுமை அடையும் சூழலிலே பார்க்கும்போது நித்திய ஜீவன் என்பது தேவனோடு உள்ள நித்திய உறவையும், இந்த உலக வாழ்வு முடிந்த பின்பு தேவனோடு உள்ள ஐக்கியமான வாழ்வு தொடர்வதையும் குறிக்கும். ஓரிரு வேளைகளிலே யூதருடைய இறையியலின் பார்வையிலே நித்திய ஜீவன் என்பது மேசியாவுடைய ஆட்சி, அதாவது மேசியா பூமியில் அமைக்க போகிற ஆட்சியையும் நித்திய ஜீவனுக்கு இணையாக பேசப்பட்டுள்ள ஓரிரு வசன பகுதிகள் புதிய ஏற்பாட்டிலும் இருக்கின்றன. பொதுவாக நாம் நித்திய ஜீவன் என்று புரியும்போது இறைவனோடு அல்லது தேவனோடு நாம் வாழப்போகிறதான நிலையான நீண்ட வாழ்வு, முடிவில்லாத வாழ்வு என்றெல்லாம் அதை சொல்லலாம். ஆகவே இந்த இடத்திலே அவன் கேட்கிற கேள்வி அந்த கோணத்திலும் கேட்டிருக்கலாம், அல்லது பொதுவாக யூதர்களுக்குள்ளாக இருந்த மேசியாவுடைய ஆட்சியை குறித்து அல்லது மேசியாவுடைய ராஜ்யத்திலே எப்படி போகுது என்பதை குறித்து கூட அவன் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கலாம். ஏனென்றால் முன்பகுதியிலெல்லாம் பார்க்கும்போது அந்த மேசியாவுடைய ராஜ்யத்தை குறித்து தான், மேசியாவுடைய ஆட்சியை குறித்து தான் பேசி வருகிறார். அதனால்தான் இவளை காணும் கண்கள் என்றெல்லாம் சொல்கிறார். எது? மேசியாவுடைய ஆட்சி காணும் கண்கள், மேசியாவை காணும் கண்கள், மேசியா அமைக்க ஒரு ராஜ்யத்தை காணும் கண்கள் எல்லாம் என்றெல்லாம் அதை புரிந்து கொள்வோமானால், இங்கே நித்திய ஜீவன் என்று அவர் அந்த நியாயசாஸ்திரி கேட்பது மேசியாவுடைய ஆட்சியில் போவதற்கு என்ன செய்ய வேண்டும், அதாவது மேசியாவுடைய ஆட்சியாகிய நித்திய ஜீவனை பரலோக ராஜ்யத்தை காண்பது எப்படி என்று தான் அவன் கேட்கின்றான், அல்லது சுதந்திரித்து கொள்வது எப்படி என்று கேட்கின்றான். அதற்கு அவர் நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்று கேட்டார். நியாயப்பிரமாணம் என்று சொல்லும்போது இங்கே பொதுவாக மோசேயுடைய புஸ்தகங்களை தான் குறிக்கும். அதனால்தான் அவனுடைய பதிலும் அதை சார்ந்து வருகிறது. ஆனால் பல வேளைகளிலே முழு பழையற்பாடையும் நியாயப்பிரமாணம் என்று சொல்லுகிற வழக்கம் இருந்தது. ஆனால் இந்த இடத்துல இயேசு கேட்ட கேள்வியை அவன் மோசேயுடைய புஸ்தகத்தில் இருந்து என்று புரிந்து கொண்டான். அதனால்தான் அவன் ஒரு பதிலை சொல்லுகின்றான். 27ஆம் வசனத்திலே, அவன் பிரதித்திரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுகிற போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். இது எந்த வசனம் என்றால் உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வருகிறது. ஏனென்றால் நமக்கு தெரியும், நியாயப்பிரமாணம் என்றால் அடிப்படையிலே மோசே எழுதினதான 5 நூல்கள் அல்லது பஞ்சாகமம் என்று சொல்வோம். ஆதியாகமும், யாத்ராகமும்,
லேவியராகமும் எண்ணாகமும் உபாகமும் இவை ஐந்தையும் தான் நியாயப்பிரமாணம் என்று அடிப்படையில் சொல்வது உண்டு. நான் ஏற்கனவே பார்த்தோன்னமாக சில வேளைகளிலே முழு பைபிளையும் அப்படி முழு பைபிள்னு சொல்லும்போது பழைய ஏற்பாடை அப்படி சொல்கிற வழக்கம் உண்டு. ஆனால் இவன் அதற்கு செல்லாமல் மோசேயுடைய ஆகமங்களிலிருந்தே அதை சொல்கின்றான். அதனால தான் இயேசு கூட ஒரு இடத்துல சொல்வார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுப்பவர்களும் அவைகளை என்று யோவான் 5:39 சொன்னார். ஆகவே இவன் உபாகமம் 6:5 சொன்ன உடனடியாக அந்த வசனத்தில் ஒன்றை பாருங்கள். அந்த வசனத்தை பிற்பகுதியிலே உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், நீயும் போய் அப்படியே செய். அப்படியானால் நீ உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி என்று சொல்கின்றார். இப்படி பதில் சொன்ன உடனடியாக 29 வசனத்தில் மீண்டும் அதே மனிதன் அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய், இங்கேயும் அங்கே சோதிப்பதற்காய் கேட்டான், இங்கே தன்னை நீதிமானாக காட்டுவதற்காய் கேட்டான். எப்படியே அவன் சொன்ன வசனத்தை எல்லாம் அவன் அப்படியே கடைபிடிப்பது போல காண்பிக்க முயன்றான். ஆகவே மேலும் அவன் என்ன சொன்னான், எனக்கு பிறர் யார் என்று கேட்டான். அப்படின்னா நான் எல்லாம் கரெக்டாக இருப்பது போல காட்ட முயன்று விட்டு எனக்கு பிறன் யார் என்று தனக்கு தெரியாத போல கேட்கின்றான். இயேசு பிரதித்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமுக்கு போகையில் கள்ளர் குகையில் அகப்பட்டான் என்று ஒரு ஓமையை சொல்ல ஆரம்பிக்கின்றார். ஓமை என்று சொல்லும்போது இது வெறுமனே கதை ஓமை என்று சொல்வதை விட இது போன்ற நிகழ்வுகள் அடிக்கடி எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிற பாதையில் நடக்கும். அதாவது எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிற தூரம் சுமார் 17 மைல் என்று சொல்கின்றார்கள். அதுவும் மலைப்பாங்கான இடம். மலைப்பாங்கு என்று சொல்லும்போது குன்றுகள் சிறைந்த இடம். எருசலேம் சற்று உயரமான இடம், எரிகோ சற்று தாழ்வான இடம். தாழ்வான இடம் என்றால் மொத்த 17 மைல் தூரமும் கணக்கிடும்போது சுமார் 3000 அடி சரிவில் இருக்கிறது, தாழ்ந்திருக்கிறது. ஆகவே இந்த 17 மைல் தூரத்தையும் நேரடியாக வருவதில்லை, மலை குன்றுகளிலே சுற்றி சுற்றி வருவார்கள். இப்படி இந்த குன்றுகளை சுற்றி வரும்போது அந்த காலங்களிலே இந்த பல இடங்களில் புதர்கள் இருக்கும். இந்த புதர்களிலே அல்லது ஆரவாரம் அல்லாத இடங்களிலே கள்ளர்கள் இருந்து அந்த வழிப்போக்கர்களை தாக்கி அவருடைய உடைகள் போன்றவற்றை கொள்ளையடித்து செல்வதும் அவ்வப்போது நடக்கிற ஒரு நிகழ்வு தான். ஆகவே இதை கதை என்றும் சொல்லலாம், அது அவ்வப்போது நடக்கிற ஒரு நிகழ்வின் அடிப்படையிலே ஆண்டவர் ஒரு செய்தியை சொல்கிறார் என்று சொல்லலாம். ஒருவேளை இதே போன்ற ஒரு நிகழ்வு நடந்தும் இருக்கலாம், எப்படி என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவனுடைய கேள்விக்கு அவனுக்கு அறிவுறுத்தலை கொண்டு வருவதற்காக இதை கதை வடிவிலே அல்லது ஓமை வடிவிலே சொல்ல ஆரம்பிக்கின்றார். சொல்லுகிறார், ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகைப்பட்டான். இந்த ஏற்கனவே நம்ம பார்த்தோம்னா இந்த பாதையில் கள்ளர்கள் அதிகமாக இருக்கிறபடினாலே அநேக வேளைகளில் மனிதர்களை தாக்கி அவர்களை கொலையும் செய்வதுண்டு அல்லது குற்றுயிராக விட்டு செல்வது உண்டு. ஆகவே இந்த வழிக்கு அவர்கள் சொல்லுகிற வழியே இந்த பிளட் பாத் அல்லது இரத்த பாதை என்று கூட சொல்வார்கள். என்றால் தினசரி ரத்தம் சிந்துதல் அல்லது பலரை கொலை செய்தல் நடக்கிற ஒரு பாதையாக இருந்தது. ஆகவே இங்கேயும் என்ன நடக்கிறது என்றால், ஒரு மனிதன் போகையில் என்று பார்க்கிறோம், கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு, பொதுவாக எந்த பொருளும் இல்லாமல் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொள்வார்கள். ஏன் வஸ்திரங்களை எடுக்கிறார்கள் என்றால், இன்றைய கட்டத்தை போல அல்ல, அன்றைக்கு அநேகரிடம் அதிகப்படியான வஸ்திரங்கள் இருக்காது. பெரும்பாலும் ஒரு வஸ்திரம் இருக்கும், அதை மாற்றுவதற்காக இன்னொரு வஸ்திரத்தையும் வைத்திருப்பார்கள். பெரும் பணக்காரர்கள் மட்டும்தான் ஓரிரு கூடுதல் வஸ்திரங்களை வைத்திருப்பார்கள். ஆகவே இந்த வஸ்திரங்களை கொள்ளையடித்து செல்வது, வஸ்திரங்களை கொள்ளையடித்து விற்பது அல்லது தங்களுக்காக வைத்து கொள்வது என்பது அவ்வப்போது நடக்கிறது. ஏன்னா எல்லார்ட்டையும் வஸ்திரங்கள் இருக்காது. ஆகவே தான் இந்த வஸ்திரங்களை உரிந்து கொண்டு போவதே பெரிதாக தோன்றி, இன்றைக்கு நம்மகிட்ட அந்த வஸ்திரங்களை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா நமக்கு பெருசாக தெரியாது.
ஏன்னா நமக்கு பொதுவாக இன்றைக்கு வஸ்திரங்களை அப்படி கொள்ளையடிப்பது இல்லை. பல வேளைகளிலே கேள்விப்பட்டிருக்கின்றேன், பட்டணங்களிலே அல்லது நம்முடைய நகர்ப்புறங்களிலே டவுன்களிலே காய போட்டிருக்கிற துணிகளை ஏழைகள் இப்போதும் திருடி போகிறார்கள் என்று சொல்கிறார்கள். குறிப்பாக ரோட்டோரங்களிலே தங்குகிறவர்கள், வீடு இல்லாதவர்கள், அவர்கள் அதாவது நான் எல்லாரையும் அப்படி சொல்லவில்லை, அப்படி கேள்விப்பட்டதை சொல்லுகின்றேன். அவர்கள் இரவு வேளைகளிலே துணிகள் காயப்பட்டிருக்கிற இடங்களிலிருந்து வஸ்திரங்களை திருடி போவார்கள் என்று இப்போதும் சொல்கிறார்கள். உண்மையாக பொய்யா என்று எனக்கு தெரியாது. ஆனால் இப்போது அப்படி அதிகமாக இல்லை. ஒருவேளை பட்டணங்களிலே கொஞ்சம் இருக்கலாம். ஆனால் அப்போது அப்படி அல்ல. ஒரு வஸ்திரத்துக்காக ஒரு மனிதனையே கொலை செய்யக்கூடிய அளவிலே சொல்வார்கள். இந்த காலத்தில் அப்படி ஒன்றும் இல்லை. அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து, தற்செயலாய் ஆசாரியன் என்று சொல்லும்போது பொதுவாக இந்த ஆசாரியன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறவனாக இருக்கின்றான். அப்படியானால் இவன் ஆசாரிய பணியை முடித்துவிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போகிறான். பொதுவாக ஆசாரியர்களுக்கு இரத்தத்தை தொடுவதற்கு தடை செய்யப்பட்டிருந்தது. ஏனென்றால் அது தீட்டாகிவிடும் என்று பலவேளை அப்படி கருதினார்கள். ஆனால் அது பணிக்கு செல்லும்போது மட்டும்தான். இங்கே அவன் பணி முடித்து தான் வருகிறான். ஆகவே இவனுக்கு உதவியதில் எந்த தவறும் இல்லை. அப்படித்தான் உதவிவிட்டு தான் தீட்டுப்பட்டதாக கருதினால் அதை குளித்து அதற்காக அவன் ஓரிரு நாள் அந்த சுத்திகரிப்பின் சடங்குகளில் சென்றால் போதும். அதுவும் கட்டாயமானதல்ல. எப்போது ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வரும்போது, ஆலய பணிக்கு செல்லும்போது தான் அது ரொம்ப கடுமையாக அதை கவனிப்பார்கள். ஆகவே அவன் உதவி செய்வதற்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் அப்படி இருந்தும் அந்த ஆசாரியன் அவனை கண்டுகொள்ளாமல் விலகி போகின்றான். இங்கே ஒன்று கவனிக்க வேண்டியது, அடிபட்டு இருந்தவன் பெரும்பாலும் ஒரு யூதனாகத்தான் இருக்க வேண்டும். ஆகவே இந்த ஆசாரியன் தன் இனத்தவனுக்கு உதவி செய்யவில்லை. அடுத்ததாக அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்திற்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். லேவியர்கள் ஆசாரியருடைய அந்த லேவி கோத்திரத்தில் தான் ஆசாரியர் வருகிறார்கள். ஆனால் இவர்கள் ஆசாரிய பணியை விட அந்த ஆலயத்துடைய புற பணிகளை செய்கிறவர்கள். இவர்களுக்கு எந்த நேரத்திலும் அவர்களை தொட்டு உதவி செய்வதற்கு தடையில்லை. அப்படி இருந்தும் இந்த லேவியனும் அவனுக்கு உதவி செய்யவில்லை. பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில், சமாரியன் என்றால் யார்? நமக்கு ஓரளவு தெரியும். கிமு 7வது 8வது நூற்றாண்டு காலகட்டங்களிலே அசீரியர்கள் வந்து 10 கோத்திரம் என்று சொல்லும்போது சாலமோனுக்கு பின்பு அவனுடைய மகனுடைய காலத்திலே 12 கோத்திரங்கள் தங்களுக்குள்ளாக உள்நாட்டு சண்டையினால் 2ஆக பிரிந்தார்கள். யூதாவும் பென்யமீனும் தெற்கு தேசமாக யூதா தேசமாய் பிரிந்தது. மற்ற 10 கோத்திரங்களும் தனியாக சென்றார்கள். அந்த தனியாக சென்ற 10 கோத்திரங்களும் விக்கிரக ஆராதனையிலும் ஓய்வு நாளை மதியாமலும் ஆண்டவர் மோசேக்கு நியமித்த நியாயப்பிரமாணங்களை விட்டு விலகியும் சென்றபடினாலே ஆண்டவர் பல்வேறு தீர்க்கதரிசிகளை கொண்டு எச்சரித்து வந்தார். ஏசாயா கூட அவர்களை எச்சரித்திருந்தார். ஆனால் அவர்கள் அதுக்கு செவிசாய்க்காதபடியினாலே இறுதியில் அசீரிய தேசத்துடைய ராஜாக்கள் வந்து தொடர்ந்து படையெடுத்து கிமு 722 நினைக்கின்றேன் இறுதியிலே அவர்களை முழுவதுமாக நாசம் பண்ணி துவம்சம் பண்ணி அவர்களை சிறைபிடித்து கொண்டு போய் பல்வேறு நாடுகளிலே நாடு கடத்தி வைத்தார்கள். அதுபோல இவர்களை குடியேற்று போவதற்காக வேறு நாடுகளிலிருந்து பலரை கொண்டு வந்து இந்த 10 கோத்திரங்களுக்கான எல்லைப் பகுதிகளை குடியமர்த்தினார்கள். ஆகவே பிற்காலத்திலே இந்த புற இடங்களிலிருந்து வந்தவர்களும் இங்கே சிதறிப்போன இந்த 10 கோத்திரத்தில் உள்ள சிலரும் கலந்து ஒரு புது வகையான மக்கள் உருவானார்கள். புது இனம் என்று சொல்லலாம். இனம் என்று சொல்வதை விட கலப்பினம் என்று சொல்லலாம். அந்த கலப்பினத்திற்கு வைக்கப்பட்டிருந்த பெயர் தான் சமாரியர்கள். இந்த சமாரியர்கள் வேறு ஒரு ஆலயத்தை கட்டி அங்கே வழிபட்டு வந்தார்கள். யூதர்கள் எருசலேம் வழிபட்டு வந்தார்கள். இது இவர்களுக்குள்ளாகவே பல முறைகளிலே இந்த எங்கே வழிபடுவதுங்கிற சண்டை சச்சரவுகளும் யுத்தங்களும் கூட நடந்தது உண்டு. ஆகவே ஒருவரை ஒரு எதிரியாகத்தான் பார்ப்பார்கள். அதிலும் குறிப்பாக சமாரியரை விட இந்த யூதர்கள் சமாரியரை இழிவானவர்களாக தாழ்ந்தவர்களாக கருதுவதும் உண்டு. ஆனால் இங்கே ஒரு
யூதன் அடிபட்டு இருந்த போதும், அதான் புறன் என்று பார்க்கிறோமல்ல, ஆகவே கட்டாயமாக யூதனாக தான் இருக்க வேண்டும். ஏன்னால் இந்த வழியாக யூதர்கள் அல்லது சமாரியர்கள் தான் வருவார்கள். வேறு புறையினத்தவர்கள் அதிகமாக இங்கே இந்த வழியை பயன்படுத்துவது இல்லை. எப்போது அவ்வப்போது நடப்பதற்கு வாய்ப்புண்டு. ஆகவே இந்த அடிபட்டு இழந்தவன் நிச்சயமாக யூதன் தான். ஏனென்றால் அந்த கதை அமைப்பு சூழல் எல்லாம் பார்க்கும்போது அப்படித்தான் வருகிறது. என்றால் ஒரு யூதன் தான் கேட்டான், எனக்கு புறன் யார் என்று. அதுக்கு தான் அந்த சம்பவத்தை அவர் சொல்கின்றார். ஆகவே இந்த தாழ்வாக யூதர்கள் தாழ்வாக கருதிய போதும் இந்த சமாரியன் என்ன செய்கிறான்? அதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை. அந்த மரணத்து தருவாயிலே குற்றுயிரும் குலையுயிருமாக இருந்த அவனை எடுத்து சொல்ல பாருங்க, அவனை கண்டு, அருமையான வார்த்தைகளில் இருக்கின்றது. அவனை கண்டான், மனதுருகினான். இந்த மனதுருங்கிற வார்த்தை பலவில்லை. இயேசு துன்பப்படுகிற மக்களை கண்டு மனதுருகிற வார்த்தை வரும். ஆகவே இவனுடைய செயல் இயேசு செயல்பட்டதுக்கு ஒத்ததாக இங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். மனதுருகி கிட்ட வந்து, அதாவது மற்றவங்க அந்த வார்த்தையில் பாருங்கள், விலகி போனார்கள். ஆனால் இவன் கிட்ட போகிறான். கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசம் வார்த்து. பொதுவாக பயணிகள் எண்ணெயும் திராட்சரசமும் உப்பு போன்றவர்களை வைத்திருப்பார்கள் கொஞ்சமாக. ஏனென்றால் அந்த பயணங்களிலே களைப்புக்காக திராட்சரசம் குடிக்க வேண்டும். எண்ணெய் என்பது ஒருவேளை அந்த கற்பாங்கான இடங்களில் நடக்கும்போது கால் போன்றவைகள் தட்டினாலோ காயம்பட்டாலோ அதில் எண்ணெய்களை தடவார்கள். ஆகவே அது எப்போதுமே கொஞ்சம் எடுத்து வச்சுருப்பாங்க. இப்போ கூட சில நம்ம கூட இன்றைக்கு பஸ்ஸுகளில் பயணங்கள் செய்யும்போது சிலருக்கு வாந்தி வருவதற்காக அதை தடுப்பதற்காக மாத்திரைகள் வைத்திருப்பார்கள். சிலர் எலுமிச்சம்பழம் வச்சுருப்பாங்க இல்லவா? அது போன்ற ஒரு முன் ஏற்பாடு தான் இது. அவன் எண்ணெயையும் திராட்சரசம் வார்த்து, ஏனென்றால் அவைகளுக்கு குணப்படுத்தும் வல்லமை உண்டென்று அந்த காலத்தில் கருதினார்கள். அவைகள் ஓரளவு அது ஒரு மருத்துவ பயன்பாடு உள்ளவைகள் தான். அடுத்த காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி, அப்படின்னா அவனுக்கு வாகனத்தில் ஏற்றி விட்டான். அப்போ இவன் நடந்து தான் போயிருக்கணும் இல்லை? அந்த ஒரு வாகனத்தில் 2 பேர் பயணம் செய்ய முடியுமா என்பது தெரியாது. முடிந்திருக்கலாம், அல்லது அவனை ஏற்றி கொண்டு இவன் கூடவே நடந்திருக்கலாம். சுய வாகனம் என்று சொல்லும்போது அதுதான் அதிக சாத்தியமாக இருக்கிறது. சத்திரத்துக்கு கொண்டு போய், சத்திரம் என்று சொல்லும்போது வழிபோக்கர் தங்குவதற்கான சத்திரங்கள் அந்த காலங்களிலே அவ்வப்போது உண்டு. அதனுடைய நவீன வடிவம் தான் இன்றைக்கு நாம் ஹோட்டல்ஸ் என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா, அல்லது லாட்ஜஸ் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அதுதான். அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாயிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். ரொம்ப, அதாவது கவனித்தோடு இல்லாமல் மேற்கொண்டு ஏதாவது செலவு ஆகுவதற்கான இதை கொடுக்கிறான். அத்தோடு இல்லாமல் மேலும் செலவழித்தால் கூட நான் தாரேன் என்று சொல்கிறான். அப்படியானால் அந்த சமாரியன் அந்த சத்திரத்தானுக்கு தெரிந்தவனாக இருக்க வேண்டும், அடிக்கடி அவ்வப்போது அந்த வழியில் செல்வனாக இருக்க வேண்டும், அல்லது அதை அவன் சம்மதித்திருக்க மாட்டான். இப்படி இருக்க கள்ளர் கோயில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் புறனாயிருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிற என்றார். அவனிடமே அந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு எதிர்கேள்வியை கேட்கின்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றார். இந்த இடத்துல அவன் அருமையான பதிலை சொல்கிறான். அதாவது இயேசுவை சோதிப்பதற்காகவும் தன்னை நீதிமான் என்று காட்டுவதற்காகவும் அவன் கேள்விகள் கேட்டாலும் கொடுத்த பதிலே அவன் பொய்யான எந்த தவறான தவறை சொல்லவில்லை. அவன் சரியாகத்தான் சொல்லுகிறான், இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றான். இவ்விடமாக அவனுக்கு ஒரு அருமையான பதிலையும் பாடத்தையும் கற்றுக் கொடுக்கின்றார். இவைகள் அனைத்துமே இந்த கூடார பண்டிகை காலங்களில் தான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கூடார பண்டிகையை நாம் படித்தோம் அல்லவா, அதிலிருந்து அந்த செட்டப்பிலிருந்து இன்னும் இந்த நிகழ்வுகள் மாறவில்லை. இவ்விடமாக எருசலேம் பகுதியிலே அந்த பதிலை அவர்களுக்கு கொடுக்கின்றார். இந்த வசன பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதான தலைமைத்துவ பாடம் என்னவென்றால், தேவையில் இருக்கிற ஒருவனை கண்டு அவனுக்கு தன்னால் இயன்ற மட்டும் உதவி செய்வதுதான் ஒரு தலைவனுடைய பணியாக இருக்க வேண்டும். அது
எந்த தலைவனாக இருந்தாலும் சரி, குறிப்பாக கிறிஸ்தவ தலைவர்கள் தேவைகளை அறிந்து செயல்படக்கூடியவர்களாகவும் நம்முடைய தலைமைத்துவத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அவருக்கு வந்து அவர் மேல இறக்கம் உள்ளவராய் அவர் வந்து பேஷன்ஸ்லாம் கொடுத்து அந்த டேட்ல அவரை சேர்ந்து கொண்டார். அந்த குட் சமாரிட்டன் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு வந்து ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? இயேசுக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டு என்று சிலர் சொல்லுகிறார்கள். ஆனால் அதை கவனமாய் படிப்போம் என்றால் இயேசு தனக்கு கூப்பிடலை, அவன் கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்கிறார். எனக்கு பிறன் யார் என்பதுக்கு தான் இந்த ஓமையை சொன்னாரே தவிர நான் தான் நல்ல சமாரியன் என்று சொல்வதற்கு அவர் சொல்லவில்லை. ஆனால் ஏன் சிலர் இயேசுவை நல்ல சமாரியனோடு ஒப்புகிறார் என்றால், இந்த நல்ல சமாரியன் செயல்பட்ட வண்ணமாக இயேசுவும் காயம்பட்டு குற்றூராய் கிடக்கிறதான யூத மக்களுக்காய் வந்தார் என்று சொல்லலாம். அந்த கோணத்தில் அவர் நல்ல சமாரியன் என்று சொல்ல ஒப்பிடப்படுகிறார். மற்றபடி இந்த நிகழ்வில் அல்ல இந்த கதையில் இயேசு தன்னை நல்ல சமாரியன் என்று நிரூபிக்க முயலவில்லை. அவர் அப்படி சொல்லவில்லை. உனக்கு பிறன் யார் என்கிறதுக்கு தான் பதில். ஆனால் அந்த மொத்த கதையில் உள்ள அந்த நல்ல சமாரியனுடைய பணி நபர் அல்ல, மீண்டும் பணி இயேசு செய்த பணியோடு ஓரளவு ஒத்து வருகிறது. ஆகவே அதை ஒப்பிடுவார்கள். மற்றபடி எழுத்தின்படி நல்ல சமாரியன், இந்த வசனத்தில் நல்ல சமாரியன் இயேசு என்று நாம் வாதிட முடியாது. அது ஒப்பிடலாம், ஆனால் வாதிட முடியாது. ஒப்பீடு வேறு. நீங்கள் கேட்ட மாதிரி ஒன்றா ஒப்பிடலாம். மற்றபடி இந்த நல்ல சமாரியன் தான் இயேசு என்று நாம் இந்த நிகழ்வை வைத்து வாதிடுவது சற்று கவனமாக செய்ய வேண்டிய ஒன்று. அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அந்த அவர் வந்து அந்த ரவிமார்களாலும் அந்த மற்ற ஜூஸ்னாலும் வந்து அவர் பல விதமான ப்ராசிக்யூஷன்ஸ்க்கெல்லாம் வந்து அவர் உட்படுத்தப்பட்டு இது பண்றது வந்து அந்த அப்படி அந்த கம்பேர் பண்றாங்கல்ல, இந்த கான்டெக்ட்ல இல்ல. ஆனா வேற நீ சொல்ற மாதிரி ஆண்டவர் வந்து குட் சமாரிட்டன் சொல்லும் போது ஆண்டவரை அவர் வந்து இந்த மக்களுக்காக வந்த யூதன் மக்களுக்காக, இந்த கான்டெக்ட்ல சொல்ல நான் வேற கான்டெக்ட்ல ஆண்டவர் வந்து யூத மக்களுக்காக வந்தார். ஆனால் யூத மக்களே அவரை வந்து ஏற்றுக்கொள்ளாமல் அவரை வந்து பல விதமான ப்ராசிக்யூஷன்ஸ்குள்ள வந்து அவரை கொண்டு போனாங்க. எப்படி வந்து இந்த குட் சமாரிட்டனை வந்து எப்படி இந்த ஜூவை வந்து அடிச்சு போட்டாங்களோ, ஒரு பர்சன் வந்து அவர் அந்த ஜூவை வந்து ரெடி பண்றாரு. இல்லை அப்போ அடிச்சு போட்டது இயேசு, அடித்து காயம்பட்டவனாக இருப்பது இயேசுவா, உதவி செய்தது இயேசுவா? அப்படி அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பாருங்கள். யூதர் தான். ஓகே. அப்போ குற்றேரா போட்டால் திரும்ப நீங்கள் அங்கே வந்துடுறீங்களா? அந்த இதுக்கு போயிடும். அதில் இயேசு யூதர்களை காப்பாற்ற வந்த நல்ல சமாரியனை போன்றவர்னு சொல்லலாம். யூதர்கள் அவரை அடித்ததுனால அவர் நல்ல சமாரியன் சொன்னால் ஆர்குமெண்ட் வேறு தவறான இடத்துல போய் நின்றோம். யூதர்களை காப்பாற்ற வந்தவர் என்று சொல்லலாம். அதனால் அவங்க அடித்ததையும் சேர்த்து பேசிட்டோம்னா அது கன்ஃபியூஷனில் போய் நின்றோம்னு நினைக்கிறேன். அது இயேசுக பணியை நல்ல சமாரியனுக்கு பணியோடு ஒப்பிடலாம். அதோடு அதை நிறுத்திட்டா நல்லது. ஆமாம், அவங்க புறக்கணித்ததுக்கெல்லாம் அவர் வேறு ஊமைகளை சொல்லியிருக்கிறார். அதனால் இந்த ஊமையுடைய நோக்கம் அவர் புறக்கணித்ததை சொல்வதல்ல.
10 கோத்திரத்துக்குள்ள உள்ள ஆட்கள் தான் சொல்லப்படுதுங்க இல்லைங்களா? அந்த ஆ சம் ஆட்கள். ஆமாம், சமாரியர் என்றாலே அந்த 10 கோத்திரத்தில் ஒருவர் தானே. ஆமா. பட் ஸ்டில் அவங்க வந்து ஆண்டவரை அறிஞ்சிருந்தாங்க தவிர்த்து ஆண்டவரை வந்து அவங்க வர்ஷிப் பண்ண வாழ்க்கை அவங்க லீடு பண்ணலன்ற மாதிரி தான் சொல்லப்படுதுங்க. ஆமாம், அதாவது சமாரியர்கள் வந்து மோசேயுடைய 5 ஆகமங்களையும் நம்பினாங்க. அதுக்கு பின்பு யோசுவாவில் வந்து வருகிற மற்ற புஸ்தகங்களை அவங்க தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது அடிப்படையிலே ஒன்று. ரெண்டாவது, எருசலேமில் தான் ஆராதிக்க வேண்டும் என்கிற நியமத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அவள் வேறு இடங்களிலே கெரிசீம் நினைக்கின்றேன் வேறு இடத்திலே அவர்கள் வணங்கினார்கள், அல்லது அங்கே ஒரு ஆலயத்தை கட்டி அங்கே தேவனை தொழுது கொண்டு வந்தார்கள். ஆனால் அவர்களும் மேசியா என்று ஒருவர் வருவார் என்கிற நம்பிக்கை இருந்தது. ஆனால் அவர்களுக்கு அந்த மேசியா என்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் அவர்கள் மேசியா என்கிற வார்த்தைக்கு பதிலாக தாகேப் என்கிறதான ஒரு வார்த்தையை அவர்கள் சொன்னார்கள். தாகேப் என்றால் புதுப்பிக்கிறவர் என்று அர்த்தம். ஆகவே புதுப்பிக்கிறவர் வந்து சகலத்தையும் புதுப்பிப்பார் என்று சமாரியர் மத்தியில் ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையை தான் அவர் அந்த சமாரிய ஸ்திரியோடு பேசும்போது இயேசு வெளிப்படுத்துகிறார். அதான் அப்பேற்பட்டவங்க அவங்க ஒரு நல்ல குணத்தோட இருக்காங்கன்னுட்டு வேதம் வெளிப்படுத்துது இல்லைங்களா? ஆமாம், பார்க்கும்போது இன்னைக்கு சொல்லுங்க. இந்த குறிப்பிட்ட சமாரியன் அப்படி நல்லவனாக இருந்தான். ஆம், ஆனா அது மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள் அப்படி இருந்திருக்கணும். அதனால தான் ஆண்டவர் அவங்களுக்கு ஒப்பிடுறாருங்க. ஆமாம், அதாவது எல்லோருக்கும் சமாரியர்கள் எல்லோருக்கும் மெய் தேவனை தொழ வேண்டும் என்கிற வாஞ்சை உண்டு. ஆனால் அவர்கள் எருசலேமை விட்டு விலகிச் சென்றது ஒரு தவறு தான். அதனால்தான் இயேசு வந்து அதை புதுப்பிப்பார், அதை மேசியா வந்து புதுப்பிப்பார் என்பதுக்கு தான் அவங்க அதை தாகேபுன்னு சொன்னாங்க. இல்லை, சமாரிட்டன்ஸை வந்து பியூர் ஜென்டைல்ஸ்னு சொல்லன்னா அவங்க மிக்சடு. ஆனால் யூதருடைய பார்வையில் அவங்கள ஜென்டைல்ஸை பார்க்குற மாதிரி தான் பார்த்தாங்க. கானானியர்கள் வேறு வேறு, அவர்கள் முற்றிலும் புறையினத்தவர், கலப்பினம் கிடையாது. இவர்கள் தான் கலப்பினம், சமாரியர் தான் கலப்பினம். இஸ்ரவேலுடைய 10 கோத்திரமும் புறையினத்தவரும் சேர்ந்தவர்கள் தான் சமாரியர். கானானியர் என்பது முற்றிலும் வேறு. அவங்க 10 கோத்திரத்திலும் வரமாட்டாங்க, இந்த 2 கோத்திரத்திலும் வரமாட்டாங்க. கானானியர்கள் நம்ம பழைய ஏற்பாடில் பார்க்குறதுல பல்வேறு சின்ன சின்ன குழுக்கள் இருந்தார்கள். பியூர்லி ஜென்டைல்ஸ்.